கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் பரிசுத்தமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாளுக்கான தேவ வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. எரேமியா 30:17 வசனம். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் பாருங்க. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இந்த நாளில் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உடல்நல குறைவற்று இருக்கிறீங்களா, சுகம் இல்லாம இருக்கிறீங்களா, பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்காக தாங்க இந்த வசனத்தை சொல்றாரு. எனக்காகவும் இந்த வசனத்தை சொல்றாருங்க. அவர் நம்முடைய காயங்களை ஆற்ற வந்திருக்கிறாருங்க. மருத்துவர் பாருங்க எத்தனையோ விதத்துல கைவிட்டு போகலாம், ஆனா தேவன் இந்த டைம்ல நம்மள காயங்களை ஆற்றுகிற ஒரு மருத்துவரா நம்ம மத்தியில் கடந்து வராருங்க. நீங்க விசுவாசிங்க. உங்க மனதளவுல காயத்தோடு நீங்க இருக்கிறீங்களா, தேவனை கண்டிப்பா விசுவாசிங்க. உங்க எப்பேற்பட்ட காயம் மனதளவுல இருந்தாலும் சரி, உடல் அளவுல இருந்தாலும் சரி, அந்த காயத்தை தேவன் ஆற்று அவர் வர போறாரு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.